டாஸ்மாக்னால இந்த மாதிரி குடி போதைனால அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான சூழ்நிலையை வந்து எதிர்கொள்ளுது. அப்போ நம்ம எல்லாருமே இப்போ டிபேட் சொல்றாங்க, கவர்மெண்ட் இதை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. எஸ், அதை நான் 100% ஒத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த மாதிரி சாராய கடைகளை கண்டிப்பா மூடணும். அதை யாரு மூடுறாங்களோ அந்த கவர்மெண்ட் தான் மக்கள் நலன்ல அதிகமா அக்கறை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். பட் அது பாசிபிளா அப்படின்னு கேட்டா தெரியாது. நிறைய கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. பட் இது வரைக்கும் யாருமே அதை ஃபுல்லா மூடுற மாதிரி தெரியல. பட் அது நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது? ப்ராப்ளத்தில் 2-3 வகை இருக்கு. சில ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு பணம் இல்லை அப்படின்னா, இல்லை வேலை இல்லைன்னா நீ போய் வேலை தேடி கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கலாம், வேலைக்கு போகலாம். பட் சில பிரச்சனை வந்து நம்ம கையில் இருக்காது. ஒரு 3வது நபர் என்ன ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டே இருக்கான், என்ன ரொம்ப அவமானப்படுத்துறான் அப்படின்னா அது அவனோட பிஹேவியர். அதை போய் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ப்ராப்ளத்தை நீங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நம்ம கையில் இருக்க ப்ராப்ளம், இன்னொன்று நம்ம கையில் இல்லாத ப்ராப்ளம். பட் இந்த டாஸ்மாக் குடி போதைனா நம்ம கையில் இல்லாத ப்ராப்ளம்.